இன்றைய ஆன்மீக தகவல். மனித வாழ்க்கையிலே நம் எல்லோருக்கும் அந்தந்த வயது காலகட்டத்திலே அது நடக்க வேண்டும். இளமையிலே இளமையிலே இந்த 16 வயதுக்குள்ளாக நல்ல கல்வி கிடைத்து விட வேண்டும். அதேபோல் 25 வயதுக்குள்ளாக திருமணம் நடைபெற்று விட வேண்டும். இதனை பல பாடல்களிலே சொல்லியிருக்கின்றார்கள். காலத்தே பயிர் செய் என்று சொன்னார்கள் பெரியோர். அந்தந்த காலகட்டத்திலே அது சிறப்பாக நடைபெற்று விட வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே திருமணம் என்பது இருவருடைய சொந்த ஒரு முடிவாக ஆகி, மணப்பெண் மணமகன் அவர்களுடைய சொந்த முடிவு என ஆகி, பெரியோர்கள் சற்று ஒதுக்கப்பட்டு விட்டு அதன் காரணமாக அவர்களே முடிவெடுத்து திருமணம் செய்து கொள்கின்றார்கள். சரி, திருமணம் செய்து கொள்கின்றார்கள். திருமணம் செய்து கொண்டு நல்ல முறையிலே வாழ்க்கை சென்றால் அதிலே பிரச்சனை ஏதும் இல்லை. ஆனால் பல குடும்பங்களிலே இன்றைய நாளிலே திருமணம் நிகழ்ந்து 1 வருடத்துக்குள்ளாக 2 வருடத்துக்குள்ளாக ஏன் 6 மாதங்களிலே கூட விவாகரத்து என்று சென்று விடுகின்றார்கள். இதற்கு காரணம் மன முதிர்ச்சி இல்லாமை. நிறைய படிக்கின்றார்கள், ஆனால் மனதிலே முதிர்ச்சி இல்லை. விட்டு கொடுத்து செல்கின்ற மனப்பாவம் இருந்தால், அந்த மனோபாவம் இருந்தால் மட்டும்தான் இல்லற வாழ்க்கை என்பது நன்றாக இருக்கும். கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் தோற்று போய் வாழ்க்கை நடத்தலாம். ஆனால் விவாகரத்து என்ற வார்த்தை வந்தால் சமூகத்திலே அவர்கள் தோல்வியடைகின்றார்கள். ஆகவே இந்த விவாகரத்து என்கின்ற வார்த்தையே மிக நாராசமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையே எங்கேயும் கேட்கக்கூடாது என்பதுதான் ஒரு நல்ல ஒரு பண்பாக இருக்கும். ஆன்மீக ரீதியாக நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்களிலிருந்தெல்லாம் நாம் வெளிவருவதற்கு முன்னோர்கள் நமக்கு எத்தனையோ நல்ல விஷயங்களை, நல்ல ஸ்லோகங்களை, நல்ல வழிபாட்டு முறைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே கணவன் மனைவிக்குள் ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு பிரிவு மனோநிலை வருகின்றதென்றால், இன்றைக்கு நான் சொல்ல இருக்கின்ற இந்த பூஜையை நீங்கள் செய்தால் அந்த கணவன் மனைவியிடையே கருத்தொற்றுமை ஏற்பட்டு பிரிய வேண்டும், விவாகரத்து பெற வேண்டும், வக்கீலை பார்க்க செல்ல வேண்டும், கோர்ட்டு படியேற வேண்டும் என்கின்ற எண்ணமானது நிச்சயமாக மாறும். இப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகத்தை யார் கொடுத்திருக்கின்றார்? எந்த அம்பாளை துதித்து இதனை செய்ய வேண்டும்? இதை பற்றியெல்லாம் தான் இன்றைய நாளிலே ஆன்மீக சிந்தனையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். எல்லோரும் இந்த விவாகரத்து என்கின்ற வார்த்தையே இல்லாமல் குடும்பம் என்று வந்துவிட்டால் அந்த குடும்பமானது ஒற்றுமையாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், வாழையடி வாழையாக அந்த குடும்பமானது செழித்து வளர வேண்டும். நம்முடைய சனாதன தர்மத்திலே திருமணத்திலே பலவிதமான சடங்குகளை வைத்தார்கள். அந்த சடங்குகளுக்கெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கின்றது. இருவர் சேர்ந்து விட்டால் அவர்கள் வஜ்ரம் போல் ஒட்டி கொள்ள வேண்டும். பிரிவு என்பதே இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் பலவிதமான சடங்கு சம்பிரதாயங்களை கொண்டு வந்தார்கள். ஆகவே ஏதோ ஒரு காரணத்தினாலே, மனித மனம்தானே, ஏதோ ஒரு காரணத்தினாலே தம்பதிகளுக்குள் ஒரு பிணக்கம் ஏற்பட்டு விட்டதென்றால் இந்த ஸ்லோகத்தை சொன்னால், இந்த பூஜையை செய்தால் நிச்சயமாக ஒரு நல்ல இணக்கம் ஏற்பட்டு பிரிய வேண்டும் என்கின்ற எண்ணம் மாறி சேர்ந்து வாழ வேண்டும், பல்லாண்டுகள் வாழ வேண்டும், அடுத்த பிறவியிலும் சேர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் ஏற்படும். அப்படிப்பட்ட எண்ணத்தை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான தமிழ் பாடல்தான் இந்த பாடல். அது என்ன பாடல் என்றால், அபிராமி பட்டர் நமக்கெல்லாம் அபிராமி அந்தாதியை தந்தவர். இந்த அபிராமி அந்தாதி பாடல்கள், இந்த 101 பாடல்களும் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விதமான செழிப்பை நமக்கு தரக்கூடியவை. அதிலே பல பதவிகள் கிடைப்பதற்கு பாடல்கள் இருக்கின்றது.
நல்ல கல்வி வருவதற்கான பாடல்கள் இருக்கின்றது. இப்படி எல்லாவற்றுக்கும் இதிலே இந்த 101 பாடல்களிலே இருக்கின்றது. அப்படி பிரிந்த தம்பதியர் ஒன்று கூடுவதற்கான பாடல் இந்த பாடல். இந்த பாடலை அனுதினமும் பூஜை அறையிலே அமர்ந்து சுத்தபத்தமாக பூஜை அறையை நன்கு சுத்தம் செய்து வைத்துவிட்டு விளக்கேற்றி வைத்துவிட்டு கணவன் மனைவி இவர்களிலே யாருக்கு இந்த விவாகரத்திலே உடன்பாடு இல்லையோ, ஐயோ பிரியக்கூடாது என யார் நினைக்கின்றார்களோ அவர்கள் அம்பாளின் முன் மனம் உருகி அமர்ந்து இந்த பாடலை சொல்ல வேண்டும். மேலும் இந்த பூஜையை செய்யும்போது அசைவம் உண்ணக்கூடாது. அதேபோல் ஆண்களாக இருந்தால் நிச்சயமாக மது போன்ற லாகிரி வஸ்துக்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவற்றையெல்லாம் தவிர்த்து இந்த பூஜையை செய்தால்தான் பலன் கிடைக்கும், வெற்றியை தரும். அபிராமி பட்டர் இயற்றிய இந்த பாடலை அனுதினமும் சொல்லலாம். இல்லை, எங்களுக்கு நேரம் இல்லை, அலுவலக பணிகள் அதிகமாக இருக்கின்றது, என்ன செய்வது என்று சொல்பவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அருகிலே ஏதேனும் கோவில் இருந்தால் இல்லத்திலே அமர்ந்து ஜெபிக்கலாம். இல்லை, வீட்டிலே சரியாக இடவசதி இல்லை, மனம் ஒன்றாது என நினைப்பவர்கள் அருகிலே இருக்கின்ற கோவிலுக்கு சென்று அம்பாளின் முன் அமர்ந்து 21 முறை இந்த பாடலை ஜபிக்க வேண்டும். அம்மன் கோவில் நிச்சயமாக எல்லா ஊரிலேயும் இருக்கும். அப்படி அம்மன் கோவில் இல்லாத பட்சத்திலே சிவன் திருக்கோவில் எல்லா இடத்திலேயும் இருக்கும் அல்லவா? அந்த சிவன் கோவிலிலே அம்பாளுடைய சன்னதி முன் அமர்ந்து கொள்ளுங்கள். அமர்ந்து 21 முறை இந்த பாடலை ஜபிக்க வேண்டும். வீட்டிலேயே செய்வதாக இருந்தால் அபிராமி அம்மனுடைய படத்திற்கு புஷ்பம் சாற்றி நன்றாக ஒரு மேடையிலே அம்பாளை அமர வைத்து இதனை சொல்லுங்கள். இந்த பாடலை 21 முறை தினந்தோறும் ஜெபிக்க அல்லது வாராவாரம் வெள்ளிக்கிழமைகளிலே ஜெபிக்க உங்களுக்கு நிச்சயமாக இந்த மனக்கசப்பானது மாறி கணவன் மனைவி இருவரும் ஒன்று சேர்ந்து வாழத் தொடங்குவீர்கள். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு ஏற்பட்டு பிறகு வருகின்ற இல்வாழ்க்கையானது சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான வாழ்க்கையாக இருக்கும். பிரிவு என்பது நிச்சயமாக மாறி நல்ல ஒரு மனம் ஒன்றும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் காலை 11 மணி முதல் 12 மணிக்குள் அல்லது இரவு 8 மணி முதல் 9 மணிக்குள் இந்த பாடலை நாம் சொல்ல வேண்டும். சரி, அந்த பாடல் என்ன பாடல் ஐயா என்கின்றீர்களா? அந்த பாடலை சொல்கின்றேன். அருமையான தமிழ் பாடல், சமஸ்கிருதம் அல்ல, தமிழ்தான். எல்லோருடைய வாழ்விலேயும் எல்லோருடைய வாக்கிலேயும் எளிமையான இந்த வரிகள் வரும். ஆகவே மனம் ஒன்றி இந்த பாடலை சொல்ல வேண்டும். அது என்ன பாடல்? ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கினும் தானந்தமான சரணாகரவிந்தம் தவள நிறக்கானந்தம் ஆடரங்கான் எம்பிரான் மூடிக்கண்ணியதே. இந்த பாடலை 21 முறை தினந்தோறும் சொன்னீர்கள் என்றால் மிக 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 விசேஷம். உங்களால் தினந்தோறும் சொல்ல முடியவில்லை என்றால் வெள்ளிக்கிழமைகளிலே நான் சொன்ன அந்த நேரத்திலே சொல்லுங்கள். அம்பாளுக்கு நல்ல பசும் பால், அந்த பசும் பாலிலே சர்க்கரை சேர்க்காதீர்கள். தேனை விட்டு பாலும் தேனும் இணைவது போல தம்பதிகள் மனமொத்து வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பசும் பாலோடு நல்ல தேனை கலந்து அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்யுங்கள். அந்த பால் இருக்கின்றதல்லவா, அந்த பாலை ஏதேனும் ஒரு குழந்தைக்கு கொடுத்து குடிக்க சொல்லுங்கள். அந்த குழந்தைக்கு நீங்கள் பாலமுது ஊட்ட நிச்சயமாக அன்னையானவள் தம்பதிகளுக்குள் ஏற்பட்டிருக்கின்ற அந்த கருத்து வேற்றுமைகளை எல்லாம் களைந்து
உங்களுக்குள் ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்வானது சிறப்பிக்க நிச்சயமாக ஆசீர்வதிப்பாள். தவறாமல் செய்யுங்கள். இந்த வாரமே தொடங்குங்கள். விவாகரத்து என்கின்ற வார்த்தையே இல்லாமல் போகட்டும். நன்றி, வணக்கம்.